ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினி வைப்ஸ். இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் அப்பான் டைம் இன் மெட்ராஸ். இப்போ தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஹைப்பர்லிங்க்ட் ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி. வாங்க கதையை சுருக்கமா பார்த்துடலாம். வீடியோ உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோ உள்ள போகலாம். இந்த படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு நபர் கோவத்துல ஒரு கொலையை பண்ணிடுறாரு. இப்ப இந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு துப்பாக்கி அதை தூக்கி வீசி எரிஞ்சிடுறாரு. இப்ப இது ஒரு கதையாக ஆரம்பிக்குது. இது போக இந்த படத்துக்குள்ள இன்னும் செப்பரேட்டாக 4 கதைகள் சித்தரிக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த 4 கதைகளும் எதுக்காக சித்தரிக்கப்பட்டது, ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன சம்பந்தம், இதை விட முக்கியமா இந்த 4 கதைக்கும் முன்னாடி துப்பாக்கி தூக்கி ஒருத்தர் கூவத்துல போட்டிருக்காரு, அந்த கதைக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமான விடைதான் இந்த படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்தை இவங்க கையாண்ட விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு வித்தியாசமான கதைக்களத்துல பண்ணியிருக்காங்க. அதுலயும் முக்கியமாக கடைசி ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள அந்த 4 கதையும் ஒன்னோட ஒண்ணு முடிச்சுட்டு போட்ட விதம் ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுலயும் குறிப்பா 4 கதைக்குள்ளயுமே கண்டிப்பாக ஒரு ட்விஸ்ட் ஒன்னு இருக்கும். அது நிச்சயமாக நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி இருக்க மாட்டோம். படத்துல ஒரு கதையிலையும் எல்லாருமே அவங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை ரொம்ப நேர்த்தியாகவே பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஒரு கதையில பரத், இன்னொரு கதையில அபிராமி, 3வது கதையில அஞ்சலி நாயர், இதுல 4வது கதையில பவித்ரா லட்சுமி. அவங்க தான் முக்கியமான கதாபாத்திரம். இருந்தும் பவித்ரா லட்சுமியை தாண்டி தலைவாசல் விஜய் அந்த கதையில ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாரு. இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு அந்த கடைசி 15 நிமிஷம் இவங்க கிரியேட் பண்ண ஒரு பரபரப்பு, ஒரு கதையை இன்னொரு கதையோட முடிச்சு போட்ட விதம், ஒரு கதைக்குள்ளேயும் நம்ம எதிர்பார்க்காம வைக்கப்பட்ட ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லி இயக்குனரான பிரசாத் முருகன் பல விஷயங்களை அந்த கடைசி 15 நிமிஷத்துல அட்டகாசமாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. மொத்த படமாக பார்க்கும்போது அந்த முதல் ஒரு 1.5 மணி நேரம் அப்படிங்கிறது ஸ்லோவாகத்தான் நகருது. பல இடங்கள் கொஞ்சம் லேகிங் ஆகத்தான் நமக்கு படுது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த படம் கடைசி 15 நிமிஷம் நம்ம எதிர்பார்க்காத பல விஷயங்களோட எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாகவும் பரபரப்பாகவும் இருந்ததோ, இதே அளவுக்கு முதல் ஒரு 1.5 மணி நேரத்தையும் இவங்க மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் டெபனிட்டா ஒரு சூப்பரான படம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம்.